சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்தும் பத்திரிகை பார்வைகளோடு இணைந்திருக்கலாம். முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்று ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடலாக போலீஸ் துப்பாக்கிச் சூடு, 17 வயது சிறுவன் மரணம், அல்லைப்பட்டியில் நேற்று அதிகாலை பயங்கரம், நிறுத்துமாறு விடுத்த உத்தரவை மீறி பயணித்த ஹயஸ் வேன் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது சிறுவன் ஒருவர் பலியானார். அந்த வாகனத்தில் இருந்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் என்ற தலைப்பிடலோடு இன்றைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. அந்த செய்தியை விரிவாக பார்க்கையில், நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை அல்லைப்பட்டி சந்திக்கு அண்மையாக இந்த சம்பவம் இடம்பெற்றதாக நேற்று அதிகாலை 5:30 மணிக்கு போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் கயஸ் வாகனத்தை செலுத்திய வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அல்பினோ அருள் யாஸ் என்ற சிறுவனே உயிரிழந்தார். போலீசார் தெரிவித்த கருத்துக்கள் ஊடாக இந்த சம்பவம் தொடர்பில் அறிய வந்தவை வருமாறு: நேற்று அதிகாலை அல்லைப்பட்டி போலீஸ் சோதனை சாவடி வழியாக பயணித்த ஹயஸ் வாகனத்தை அங்கு நின்ற போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனையிடம் மறைத்துள்ளனர். ஆனால் வேன் கட்டளையை மீறி தடையை மோதி தள்ளிவிட்டு சென்றுள்ளது. இதையடுத்து கயஸ் வேன் மண்டைத்தீவு சோதனை சாவடியில் மறைக்குமாறு அறிவிக்கப்பட்டது. இதே சமயம் மண்டைத்தீவு சோதனை சாவடியை பரிசோதித்துவிட்டு அல்லைப்பட்டி நோக்கி பயணித்த ஊர்காவல்துறை போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரியின் ஜீப் வாகனத்திற்கும் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஜீப்பும் கயஸ் வேனை நிறுத்த முயன்றது. ஆனால் வேன் தொடர்ந்து ஓடியது. இதனால் போலீசார் ஆகாயத்தை நோக்கி எச்சரிக்கை வெடி வைத்தனர். எனினும் கயஸ் வாகனத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து பயணித்த நிலையில் வேன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த சிறுவன் யாழ் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் கயஸ் வேனின் பின் இருக்கைகள் கலற்றி அகற்றப்பட்டிருந்தன என்றும் அந்த வாகனத்தில் இருந்த இருவரை கைது செய்ததுடன் 2 நைலோன் கயிறுகளும் பையொன்றில் மாட்டுச்சாணமும் எடுக்கப்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றவியல் போலீஸ் பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன என்று இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள், நெற்றி வழியாகவே மூளையை துளைத்தது துப்பாக்கி தோட்டா, உடற்கூறாய்வு அறிக்கை. உயிரிழந்த சிறுவனின் நெற்றி வழியாக தலைக்குள் ஊடுருவிய தோட்டா மூளையை துளைத்ததால் மரணம் சம்பவித்தது. இவ்வாறு நேற்றைய தினம் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த சிறுவனின் உடற்கூறாய்வு பரிசோதனை தெரிவித்திருக்கிறது என்று அது தொடர்பான செய்திகளும், அறிவு வெட்டவே ஆட்களை அழைத்து சென்றிருந்தார் பலியானவரின் சிறிய தாய் தெரிவிப்பு. வயலில் அறிவு வெட்டுக்கு வேலையாட்களை அழைத்து சென்றவர் மீதே துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டது என்று உயிரிழந்த சிறுவனின் சிறிய தாயார் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் இறந்த அந்த சிறுவன் அறிவிவற்றிற்காக சென்ற பொழுது இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்று அவருடைய சிறியதாய் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக, ஊழலற்ற நாடுகள் இலங்கை முன்னேற்றம். ஊழல் குறிகாட்டையில் இலங்கை முன்னேற்றம் அடைந்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் 14 இடங்களை மேலேறி 107வது இடத்தை பிடித்துள்ளது என்று டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தியும், புலிகளின் தலைவர் பிரபாகரனின் வீடு அருங்காட்சியகமாக மாற்றப்படும், சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வே. பிரபாகரன் வல்வெட்டித்துறையில் 15 வயது வரை வாழ்ந்த வீட்டை அருங்காட்சியகமாக மாற்ற வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்று வல்வெட்டித்துறை நகர பிரதா M.K. சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வல்வெட்டித்துறையில் அவர் நடாத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே மேற்கொண்டவாறு கூறினார் என்று அந்த செய்தியும், பணம் இருக்கும் மூவினத்தவரும் நாட்டில் சந்தோஷமாக உள்ளனர், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறுகின்றார். படையினரின் சம்மதத்துடன் மக்களின் காணிகள் விடுவிக்கப்படும், தெற்கில் இனவாதம் இல்லாவிடின் வடக்கிலும் இருக்காது, தமிழரசு ஐக்கிய மக்கள் சக்தியின் பள்ளிக்கூடம் செல்லவில்லையா என்றவாறாக கேள்விகளோடு பல வருட காலமாக இந்த நாட்டிலே பிரச்சனை ஒன்றுள்ளது என்று எங்களுக்கு தெரியும். அதனை தீர்த்து வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பெரும்பாலான பிரச்சனைகள் தமிழ், சிங்களம், முஸ்லிம் என்ற ரீதியில் இல்லை. பணம் இருக்கும் மூவினத்தினருக்கும் சந்தோஷமாக உள்ளனர், பணம் இல்லையெனின் இது கஷ்டம். இவ்வாறு கூறியுள்ளார் அமைச்சர் பிமல் ரத்நாயக் என்று அது தொடர்பான செய்திகளும், கிவுல் ஓயா திட்டத்தின் மூலம் இனவாத நோக்கம் கிடையாது, அரசாங்கம் சொல்கிறது என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், $10 கோடி செலவில் வடகிழக்கில் அபிவிருத்தி என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், யாழ் பல்கலைக்கழகத்தின் முல்லை காணியில் அபிவிருத்தி, ஆளுநருடனான கூட்டத்தில் இணக்கம்.
முல்லைத்தீவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட காணியில் அபிவிருத்தி பணிகளை படிப்படியாக ஆரம்பிப்பதற்கும் காணி ஆக்கிரமிப்பை தடுக்கும் வகையில் எல்லைகளை இட்டு வேலி அமைப்பதற்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகம் இணக்கம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட விடயத்திற்கு அமைவாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று முன்தினம் நடந்த கலந்துரையாடலிலேயே இந்த முடிவு எட்டப்பட்டது. கடந்த 27/1/2026 அன்று நடைபெற்ற முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட காணியில் நீண்ட காலமாக எவ்வித அபிவிருத்திகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் இதனால் அக்காணியை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பில் ஆராய்ந்து உடனடி தீர்வு காண்பதற்காக ஆளுநர் தலைமையில் இக்கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்ற அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பனைசார் உற்பத்திகளின் அபிவிருத்தி பிரதியமைச்சர் பிரதீப் நேரில் ஆராய்வு என்று அது தொடர்பான புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும். நல்லூர் உப பணிமனை மூடப்பட்டது. நல்லூர் பிரதேச சபையின் தலைமை பணிமனையிலேயே இனி சேவைகள். நல்லூர் பிரதேச சபையின் நல்லூர் உப பணிமனை சபையின் தலைமை பணிமனையுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக தவிசாளர் மயூரன் தெரிவித்துள்ளார். நல்லூர் பிரதேச சபையின் ஆளணிகளை ஒருங்கிணைத்து பொதுமக்களுக்கு அலைச்சலற்ற வினைத்திறனான சேவையை ஒரே இடத்தில் வழங்கும் நோக்கிலேயே இந்த இணைப்பு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி நல்லூர் உப பணிமனையின் பணிகள் அனைத்தையும் இனி நல்லூர் பிரதேச சபையின் தலைமை பணிமனையில் மக்கள் பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தியும். பேரிடர் இடம்பெற்று 2 மாதங்கள் பூர்த்தி, மலையக மக்களுக்கு முன்னுரிமை அவசியம், ஐநா வதிவிட பிரதிநிதி வலியுறுத்தல். டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரனர்த்தமானது கட்டமைப்பு ரீதியான இடைவெளிகளையும் சமத்துவமின்மையையும் தோற்றுவித்துள்ளது. ஆகவே மக்களின் தேவைகள் தொடர்பாக மதிப்பீட்டையும் விரைந்து மேற்கொள்வதுடன் இதன் போது பேரனர்த்தத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரான்சி வலியுறுத்தியுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக டித்வா மீட்பு பணிகள் நிறுத்தம் என்றொரு செய்தியும், ஊழியர் சங்கத்தின் பொதுக்கூட்டம் என்று ஒரு தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. சபாநாயகர் பதவியிலிருந்து விலக வேண்டியது இல்லை, தேசிய மக்கள் சக்தி கூறுகிறது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் தமக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள போதிலும் சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தனது பதவியிலிருந்து விலக வேண்டிய அவசியம் இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் கலாநிதி நிகால் அபேசிங்க தெரிவித்திருக்கிறார் என்று அது தொடர்பான செய்திகளும். 25 மாவட்டங்களைச் சேர்ந்த 300 மாணவர்களுக்கு இந்திய அரசின் மகாத்மா காந்தி புலமை பரிசில். நாட்டில் 25 மாவட்டங்களைச் சேர்ந்த 300 மாணவர்களுக்கு இந்திய அரசின் மகாத்மா காந்தி புலமை பரிசில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ள மாணவர்களுக்கு மாதாந்தம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என இந்திய தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தவிர பொறியியல், தொழில்நுட்பம், கலை, அறிவியல் மற்றும் உள்நாட்டு மருத்துவம் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இந்திய அரசு உதவித்தொகைகளை வழங்குவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அரசியல் இருப்புக்காக சட்டவிரோத கருத்தொழிலை ஆதரிக்கிறார் சஜித். அனுர அரசாங்கத்தால் சட்டவிரோத கரைவலை தொழில் நிறுத்தப்பட்டமைக்கு எதிராக போராடுபவர்களுடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இணைந்து குரல் கொடுப்பது அவரது அரசியல் இருப்பை தக்க வைக்க எடுக்கும் முயற்சியாகும் என்று வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் உறுப்பினர் அன்னலிங்கம் அன்னராசா குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வாரம் முதல் சட்டவிரோத கரைவலை தொழிலை நிறுத்தியமைக்கு எதிராக ஜனாதிபதி செயலகம் முன் போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கலந்து கொண்டார். சட்டவிரோதமான முறையில் தொழிலில் ஈடுபடும் மீனவர்களுக்கு ஆதரவாக சஜித் பிரேமதாச போராட்டத்தில் கலந்து கொண்டதை வடபகுதி மீனவர்கள் சார்பில் கண்டிக்கின்றோம். இது குறித்து அவரின் வங்குரோத்து அரசியலை எடுத்து காட்டுகிறது என்றும் அவர் கருத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் போக்குவரத்துக்கு இடையூறாக தெரிந்த 65 மாடுகள் பிரதேச சபையால் பிடிப்பு, புதுக்குடியிருப்பில் அதிரடி நடவடிக்கை என்ற செய்தியும். பெற்றோர்கள் தாம் முதலில் நல்வழியில் செல்ல வேண்டும், ஐங்கரநேசன் சுட்டிக்காட்டு. பெற்றோர்களுக்கு தற்போதைய சூழலில் பிள்ளைகளை வளர்ப்பது பெரும் சவாலாக உள்ளது. தங்கள் பிள்ளைகள் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அதை செய்யாதே இதை செய்யாதே என்று தினமும் அறிவுரைகளால் பிள்ளைகளை வழிநடத்த முயல்கிறார்கள். ஆனால் இன்றைய பிள்ளைகள் பெற்றோர்களை சொல்லுவதை அல்ல, செய்வதையே செய்கிறார்கள். பிள்ளைகளை நல்வழி நடக்க கோரும் பெற்றோர்கள் சொல்லால் அல்ல, செயலால் காட்ட வேண்டும். முதலில் தாங்கள் அவ்வழியில்
சென்று காட்ட வேண்டும். பெற்றோர்கள் எவ்வழியோ பிள்ளைகளும் அவ்வழியிலேயே என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வாக்குறுதிகளை மறந்து மக்களின் போராட்டங்களை ஒடுக்கும் அரசு பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தியும், கோரிக்கை நிறைவேற்றாது மின்சார சபையை கலைத்தால் பெரும் தொழிற்சங்க நடவடிக்கை, தொழிற்சங்கங்கள் அரசுக்கு எச்சரிக்கை என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. விபத்தில் 2 இளைஞர்கள் பலி. தம்புள்ளை கபரண பிரதான வீதியுள்ள திகம்ப தக பகுதியில் வேன் ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதோடு வேனின் சாரதி காயமடைந்து தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சிகிரியா போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற இவ்விபத்தில் உயிரிழந்தவர்கள் 18 மற்றும் 20 வயதான தம்புள்ளை மற்றும் தனமில்வல பகுதியில் வசிப்பவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பிக்குகளை சிறையில் அடைக்காதே, திருமலை நீதிமன்றம் முன் பதற்றம் என்ற ஒரு செய்தியும், போதைப்பொருள் விழிப்புணர்வு செயற்திட்டம் என்பது தொடர்பான தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் குஜராத் முதலமைச்சரை சந்தித்த டில்வின் சில்வா என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் பூபேந்திர ரஜினிகாந்த் படேல் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. இந்திய கலாச்சார உறவுகளுக்கான சபையின் அழைப்பின் பேரில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட குழு இந்தியாவிற்கு அண்மையில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டது. இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது என்று அந்த சந்திப்புடன் சம்பந்தப்பட்ட புகைப்படத்துடன் இன்றைய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பல்கலைக்கழகங்களில் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு வசதிகள் விரிவாக்கம் என்ற ஒரு தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பணிப்பாளராக சனான் கவுலின் என்றொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள வலம்புரி பத்திரிகையினுடைய பத்திரிகைகள் பார்வையினூடாக இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, யாழ் அல்லைப்பட்டியில் போலீசாரால் 17 வயது சிறுவன் சுட்டுக்கொலை, சிறுவனுடன் ஹயஸ் வாகனத்தில் பயணித்த 2 கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் ஹயஸ் வாகனம் செலுத்தி சென்ற 17 வயது சிறுவன் ஒருவர் போலீசாரால் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டுள்ளான் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், நெற்றியில் பட்ட தோட்டா மூளையை ஊடுருவியதால் மரணம் சம்பவித்ததும் சட்ட வைத்திய அதிகாரி அறிக்கை. நெற்றியில் பட்ட துப்பாக்கி சன்னம் மூளையை ஊடுருவி சென்றமையால் மரணம் சம்பவித்ததாக உடற்கூற்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக பார்க்கையில், அல்லைப்பிடி பகுதியில் நேற்று அதிகாலை போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த 17 வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிரிழந்தார். சிறுவனது மரணம் தொடர்பான உடற்கூற்று பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று சட்ட வைத்திய அதிகாரி எம் மயூரதன் முன்னிலையில் நடைபெற்றது. துப்பாக்கி சன்னம் சிறுவனின் நெற்றியில் பட்டும் ஊடுருவி தலையில் மூளையை தாக்கியமையால் மரணம் சம்பவித்துள்ளது என்று உடற்கூற்று அறிக்கையில் அறிக்கையிடப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியோடும், அருவிவட்டுக்கு ஆட்களை ஏற்றச் சென்ற சிறுவன் மீதே துப்பாக்கி சூடும் மரணித்த சிறுவனின் சித்தி தெரிவிப்பு. அருவிவட்டுக்கு வேலையாட்களை ஏற்ற சென்ற போதே தனது பராமகன் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளதாக உயிரிழந்த சிறுவனின் சித்தி தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடாத்திய போதும் வாகனத்தை ஓட்டி சென்ற 17 வயது சிறுவன் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் சிறுவனின் உயிரிழப்பு தொடர்பில் சித்தியார் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில், சிறுவனுக்கு சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத போதிலும் அவர் வாகனம் ஓட்டுவதனை தொழிலாக செய்து வந்தார். போலீசாருக்கு கையூட்டுகளை வழங்கி சாரதி அனுமதி பத்திரமின்றி சாரத்தியம் செய்து வந்தார். அருவிவட்டு நடவடிக்கைக்காக வேலனையில் வேலையாட்களை ஏற்றுவதற்காக சென்ற போதும் தன்னிடம் பணம் இல்லாததால் தான் போலீசார் மறைத்த போது நிறுத்தாமலேயே பயணித்திருக்கிறார். அதனாலேயே போலீசார் சுட்டனர். அவருடன் வாகனத்தில் பயணித்த ஏனைய இருவரும் நெருங்கிய உறவினர்களே. குடும்ப கஷ்டம் காரணமாகவே 17 வயதில் அவர் உழைக்க சென்றவர். அவரை அநியாயமாக சுட்டுக் கொன்று விட்டார்கள் என கண்ணீர் மல்க சித்தி தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியோடு, மனித உரிமைகள் ஆணைக்குழு அல்லைப்பட்டியில் கள ஆய்வு என்றும் அந்த விபத்து தொடர்பான இடத்திலே அவர்கள் மேற்கொண்ட கள ஆய்வு தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வேனில் இருந்து வாழ் மீட்பு. அல்லைப்பட்டி போலீசாரின் துப்பாக்கி சூட்டு
துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் குறித்த சிறுவன் பயணித்த வாகனத்தில் இருந்து வாள் ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவத்தின் போது மேலும் 2 இளைஞர்கள் குறித்த வாகனத்தில் இருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவர்களை 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அல்லைப்பட்டியில் துப்பாக்கிச்சூடு உயர்மட்ட விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் நேற்று அதிகாலை போலீசார் நடாத்திய துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உயர்மட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதும் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை வீதியில் அல்லைப்பட்டி சந்தையில் அமைந்துள்ள போலீஸ் காவலர்கள் கடமையில் இருந்த போலீசார் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த ஹயஸ் ரக வாகனம் ஒன்றை நிறுத்துமாறு கட்டளையிட்டனர். எனினும் அவ்வாகனம் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்ததால் துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுக்கப்பட்டது. வாகனத்தை நோக்கி நேரடியாக துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்னதாக வாகனத்தை நோக்கி பலமுறை எச்சரிக்கை வேட்டுகள் தீர்க்கப்பட்டுள்ளன. அந்த எச்சரிக்கையை மீறி வாகனம் பயணித்ததாலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து ஊர்காவத்துறை போலீசாரும் யாழ் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவும் இணைந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு மருதனார் மடம் சந்தைக்கு பொம்மை துப்பாக்கியுடன் வந்தவர் போலீசாரால் கைது, மனநலம் பாதிக்கப்பட்டவராம். யாழ்ப்பாணம் மருதனார் மடம் சந்தைக்கு பொம்மை துப்பாக்கியுடன் வந்தவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீசார் முன்னெடுத்த விசாரணையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் மருதனார் மடம் சந்தைக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை துப்பாக்கியுடன் பச்சை மிளகாய் வாங்க ஒருவர் வந்திருக்கிறார். குறித்த நபர் தலைக்கவசம் அணிந்து கைகளுக்கு கையுறை அணிந்தவாறும் பையொன்றுடன் வந்து அங்கிருந்த வியாபாரி ஒருவரிடம் பச்சை மிளகாயை கொள்வனவு செய்து கொண்டும் சந்தைக்குள் வட்டி பணம் வழங்குபவர்கள் யார் என வினாவி இருக்கிறார். அதற்கு வியாபாரி தனக்கு தெரியாது என கூறியதுடன் அவர் அங்கிருந்து சென்றிருக்கிறார். குறித்த நபர் கையில் கொண்டு வந்திருந்த பையில் T56 ரக துப்பாக்கி காணப்பட்டதாகவும் அவரது இடுப்பு பகுதியில் கைத்துப்பாக்கி ஒன்றும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை போன்ற தோற்றம் காணப்பட்டதாக சுன்னாகம் போலீசாருக்கு வியாபாரிகள் அறிவித்தனர். அதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் சந்தையில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை சோதனையிட்டும் துப்பாக்கியுடன் வருகை தந்த நபர் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்தனர். விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த நபரை அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்துள்ளதுடன் அவர் சந்தைக்கு கொண்டு சென்ற துப்பாக்கியையும் மீட்டிருக்கிறார்கள். அதன் போதும் குறித்த நபர் சந்தைக்கு கொண்டு சென்றது போலி துப்பாக்கி எனவும் அவர் தெல்லிப்பளை பகுதியை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் இவைதான் வலமுறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாவிடின் தொழிற்சங்க நடவடிக்கையில் குதிப்போம், மின்சார சபை ஊழியர்கள் எச்சரிக்கை என்ற செய்தியும், வவுனியாவில் வாகனத்தில் 22 கிலோ கஞ்சா கடத்தல் 2 போலீசாரால் கைது என்ற செய்தியும், அரசு நிறுவனங்களின் தலைமை பதவிகள் விரைவில் மாற்றம் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. புத்த சாசனத்தை அளிக்கும் வகையில் இந்த அரசு செயற்படுகின்றது நாமல் சுட்டிக்காட்டுகின்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல தையிட்டி விகாரை காணி உரிமத்தை வழங்க தயார் நைனே விகாராதிபதி கூறியதாக அருள் ஜெயேந்திரன் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. விளையாட்டு செய்திகளுக்குள் இந்தியா பாகிஸ்தான் T20 போட்டி திட்டமிட்டபடி நடைபெறும் அறிவித்தது பாகிஸ்தான் அரசு. நன்றி தெரிவித்தார் ஜனாதிபதி அனுர. T20 உலகக்கிண்ண தொடரில் இந்தியாவுக்கு எதிராக நடைபெறவுள்ள போட்டியை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த பாகிஸ்தான் அரசாங்கம் தற்போது அந்த முடிவை திரும்ப பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும், உலகக்கிண்ண T20 தொடர் நமீபியாவை வீழ்த்தியது நெதர்லாந்து என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பெருந்தோட்ட பிரதி அமைச்சர் யாழில் விசேட சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்க பிரச்சினைக்கு சாதகமான தீர்வு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தை ட்ரம்ப் நெதன்யாகு என்ற சந்திப்பு என்ற செய்தியும், சீனாவில் நிறுவப்பட்டது உலகின் முதல் கடல் காற்றாலை என்ற செய்தியோடும் ஈரானில் நோபல் பரிசு பெற்றவருக்கு மேலும் 7 ஆண்டுகள் சிறை என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வளி மாசடைதல் அதிகரித்தால் சுவாச பிரச்சனைகள் எழலாம் கவனம் என்று பேராசிரியர் மிகுந்தன் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பரம்பரையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக நோயிற்று இருந்த வேளை வந்துட்ட கண்ம வினையே என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வடக்கு கிழக்கு அபிவிருத்தியில் ஜனாதிபதி அனுர விசேட கவனம், தனியான நிதி ஒதுக்கீடு ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் விசேட பணிப்புரைக்கு அமைவாக
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் துரித அபிவிருத்திக்கென தனியான நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படவிருக்கிறது. இதனை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் மாகாணத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கான முன்மொழிவுகளை உடனடியாக தயாரிக்குமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தியும், பாடசாலைகளில் நிதி சேகரிக்க சட்டப்பூர்வ அனுமதி இல்லை, அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. குமாரபுரம் படுகொலையின் 30ஆம் ஆண்டு நினைவேந்தல். திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் குமாரபுரம் கிராமத்தில் இடம்பெற்ற மனித படுகொலையின் 30வது ஆண்டு நினைவு தினம் இன்று 11ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி அளவில் குமாரபுரம் நினைவு தூபி வளாகத்தில் இடம்பெற இருக்கிறது என்ற செய்தி. அதிலே கடந்த 1996ஆம் ஆண்டு இதே நாளில் இராணுவத்தினரால் நடாத்தப்பட்ட கொடூர படுகொலைகளில் 9 பெண்கள் 9 குழந்தைகள் உட்பட 24 தமிழர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 26 பேர் படுகாயமடைந்தனர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை 16 படுகொலை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட 6 வீரர்களும் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்று குமாரபுரம் படுகொலை தொடர்பான செய்தியோடும், வட்டிப்பண கொடுப்பனவில் தகராறும், அம்பாந்தோட்டையில் இளைஞன் கழுத்தறுத்து படுகொலை என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல இறுதிப்பக்க செய்திகளுக்குள் போலி ஆவணத்துடன் மணல் கடத்தல், சாகவச்சேரி போலீசார் முறியடிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய உதய நாளிதழினுடைய பிரதான செய்தியாக சமிக்ஞையை மீறி பயணித்த கயஸ் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு, 17 வயதியான சாரதி சாவு என்று அது தொடர்பான புகைப்படத்தோடு பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சமிக்ஞையை மீறி அதிவேகமாக பயணித்த கயஸ் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடாத்தியதில் அந்த வாகனத்தை செலுத்திய 17 வயது நபர் தலையில் தோட்டா பாய்ந்து உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் வேலனை அல்லைப்பட்டு பகுதியில் நேற்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்று அது தொடர்பான செய்தி விரிவடைந்து செல்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் கிவுல் ஓயா திட்டத்தை கைவிடவே மாட்டோம், அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. கிவுல் ஓயா திட்டம் மக்களுக்கானது, எக்காரணம் கொண்டும் அந்த திட்டம் கைவிடப்படாது. இவ்வாறு அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியும், போலீசாரின் துப்பாக்கி பிரயோகம் உயர்மட்ட விசாரணையை முன்னெடுப்பதற்கு தயார், அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. வேலனை அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது சாரதி உயிரிழந்த விடயத்தில் உயர்மட்ட விசாரணைகளை மேற்கொள்ள தயார் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும், 22 கிலோ கஞ்சாவுடன் இளைஞர்கள் கைது, வவுனியாவில் சம்பவம் என்றொரு செய்தியும், சான்று பொருட்கள் போலீசாரால் சோடிப்பு, உறவினர்கள் குற்றச்சாட்டு. அல்லைப்பட்டி துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் போலீசாரால் சான்று பொருட்கள் சோடிக்கப்பட்டுள்ளன என்று உயிரிழந்த நபரின் உறவினர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் தெரிவித்ததாவது, சம்பவத்துடன் தொடர்புடைய கயஸ் வாகனத்தில் இருந்து பல்வேறுபட்ட சான்று பொருட்கள் மீட்கப்பட்டதாக எமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவை அந்த வாகனத்தில் முன்னர் இருந்திருக்கவில்லை. போலீசாரால் திட்டமிட்டு சோடிக்கப்பட்ட விடயங்களாகவே காணப்படுகின்றன. இந்த விடயத்தில் தமது குற்றத்தை மறைப்பதற்காக போலீசார் இவ்வாறு செயற்பட்டுள்ளனர். அறிவு வெட்டுவதற்காக ஆட்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தின் மீதே போலீசாரால் துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது. வாகனத்தை இயக்கிய சிறுவனுக்கு சாரதி அனுமதி பத்திரம் இல்லை. அவர் போலீசாருக்கு கையூட்டு வழங்கியே வாகனத்தை செலுத்தி வந்தார். நேற்று அவரிடம் பணம் இல்லாத காரணத்தால் போலீசாரால் மறைத்தும் நிற்காமல் போயுள்ளார். இதற்காகவே துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் புத்தர் சிலை விவகாரம், தேரர்கள் அனைவரையும் உடனடியாக விடுவிக்க திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம் என்றொரு செய்தியும், பிரபாகரனின் ஒளிப்படத்தை பிரசுரித்தமைக்காக உதயன் குழும தலைவர் சரவணபவனுக்கு விதிக்கப்பட்ட பயண தடை நேற்று நீக்கம் என்றொரு செய்தியும், குமாரபுரம் படுகொலை நினைவேந்தல் என்று ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மின்சார சபை தொழிற்சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பு எச்சரிக்கை. தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்காவிட்டால் எந்தவித முன்னறிவிப்புமின்றி தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எச்சரித்துள்ளன. இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்கான திகதி வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும். ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பான 8 முக்கியமான கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதுவரையில் அந்த கோரிக்கைகளுக்கு எவ்வித சாதகமான பதில்களும் கிடைக்கப்பெறவில்லை. ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு முறையான தீர்வு வழங்க தவறினால் மீண்டும் ஒரு அறிவித்தல் வழங்கப்பட மாட்டாது. உடனடியாக போராட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று
தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன என்ற ஒரு செய்தியும், மாற்றாற்றல் மாணவர்களுக்கு பல்கலையில் விசேட வசதிகள் 1.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு என்ற ஒரு செய்தியும், தமிழ் கட்சிகளின் ஒற்றுமை முயற்சியில் சறுக்கல், சுவிஸ் தூதரகம் அதிருப்தி என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அரச சொத்து இருப்பு ஜனவரி மாதம் சரிவு. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட தரவுகளின்படி இலங்கையின் அதிகாரப்பூர்வ இருப்பு சொத்துக்கள் கடந்த ஜனவரி மாதம் 0.2% சரிவடைந்துள்ளது என்ற அந்த செய்தியும், இலங்கைக்கு புதிய பணிப்பாளரை நியமித்தது ஆசிய அபிவிருத்தி வங்கி என்ற ஒரு செய்தியும், டித்வா புயல் நிவாரணத்துக்காக 500 மெட்ரிக் டன் அரிசி நன்கொடை என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் யாழ் பல்கலைக்கழக பீடம் கட்டுமான பணிகள் ஆரம்பம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்காக ஒதுக்கப்பட்ட காணியில் எல்லைகளை இட்டு வேலி அமைக்கும் பணிகளையும் முதற்கட்ட கட்டுமான பணிகளையும் ஆரம்பிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அது தொடர்பான செய்திகளும், பருத்தித்துறை நகரத்தின் அபிவிருத்திகள் ஆராய்வு என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளினுடைய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது.